ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜ் லாலிபாப். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளாக இன்றைக்கி வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு. உருளைக்கிழங்கு எல்லார் வீட்லேயுமே இருக்கும், கேரட் இருக்கும், கேப்சிகம் இருந்தால் போட்டுக்கோங்க. எல்லாமே உங்களோட ஆப்ஷன். அடிஷ்னலாக என்கிட்ட இப்போ இருக்கிறது வந்து உருளைக்கிழங்கு, கேரட். இதை வந்து வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு தேவையானது வந்து நம்ம ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ணோம். இதில் வந்து மைதா மாவு 2 இது இந்த ஸ்பூனில் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக சோள மாவு, கார்ன்ஃப்ளோர் மாவு அதை போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ரவை, கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் ரவை. ஏன்னா எப்படி இருந்தாலும் ப்ரெட் க்ரம்ஸில் நம்ம போட போகிறோம், அதனால் கொஞ்சம் ரவை போடும்போது இன்னும் கிறிஸ்பாக இருக்கும். அதை போட்டிருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. இதுக்கு இந்த மாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு நல்லா கொஞ்சம் திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரவை போட்டிருக்கோம், அதில் ஒரு 2 செகண்ட்ஸ் விடுவோம். இந்த மாதிரி பதத்துக்கு இருந்தாலே போதும். இதை பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். ஏன்னா ரவை இன்னும் 2 நிமிஷத்தில் ஊறிடும். இதை இப்போ நம்ம சைடில் வச்சிடலாம். இப்போ இந்த வேக வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, கேரட், அதோடு நம்ம வந்து வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் போட போகிறோம். அதுக்கப்புறம் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். பூண்டு, அப்புறம் ஆர்டினரி மிளகாத்தூள். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இப்படி கையிலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வீட்லேயே ப்ரெட் இருந்தது, வீட் ப்ரெட் இருந்தது, அதனால் உங்களுக்கு இந்த கலரில் இருக்குது. மில்க் ப்ரெட் வேணும்னா அது ஒயிட் கலரில் இருக்கும். இது வீட்டில் இருக்கிறத வச்சு தானே நம்ம பண்ண போகிறோம். அதில் வீட் ப்ரெட் எப்போவுமே இருக்கும். அதில் வீட் ப்ரெட்டை ஒரு 2 ஸ்லைஸை எடுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இதுக்கோசரம் நீங்கள் மில்க் ப்ரெட்டு அதெல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. பச்சை மிளகாய் இல்லையே, கருவேப்பிலை இல்லையே, எதுவுமே உங்களுக்கு பிரச்சனை. நம்ம தான் சாப்பிட போகிறோம். அதால் வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம வைக்க போகிறோம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதில் 2 ஸ்பூன் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து ப்ரெட் க்ரம்ஸ் பைண்டிங்க்கு தான். சரியா? அவ்வளோதான். கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன். நம்ம வீட்டில் பசங்களாம் வந்து நிறையா ஆர்டர் பண்ணுவாங்க வெளியிலேருந்து. அப்போ இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் வரும். இந்த ஸ்பூன்ஸை தூக்கி போட்டுறாதீங்க. எடுத்து ஒரு பாக்ஸ், ஸ்வீட் பாக்ஸில் எடுத்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லாலிபாப் இப்போ வெளியில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைம்லலாம் இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். நம்ம இட்லிலாம் எடுத்துன்னு போனோம்னா கூட சாப்பிட்டுட்டு இந்த ஸ்பூனை தூக்கி போட்டுடலாம். இந்த மாதிரி வரதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம குட்டி குட்டி பாலாக எடுத்துக்க போகிறோம். சரியா? அது உங்களுக்கு வந்து ஓவல் ஷேப் வேணாலும் ஓவல் ஷேப் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ குட்டி குட்டியாக ரவுண்டு சின்னதாக தான் பண்ண போகிறேன். ரொம்ப பெருசாகவும் பண்ண போகிறதில்ல. லாலிபாப்புன்றது வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப சின்னதாகவும் இருக்காது. இந்த பாருங்கள், மீடியம் சைஸில் பண்ணியிருக்கேன். மீடியம் கூட கிடையாது, இது சின்ன சைஸ் தான். இதுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிறது தயிர், உப்பு போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல காம்பினேஷன். வெஜ் புலாவெலாம் சாப்பிடும்போது தயிர் விட்டு சாப்பிடலையே, அந்த மாதிரி வெஜ் லாலிபாப்புக்கும் தயிர் செம்மையாக இருக்கும். கெட்டி தயிராக இருந்து வச்சு பக்கத்தில் வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ உருட்டி வச்சுருக்கோம். இதை எடுத்து இந்த லிக்விட் இருக்கு இல்லையா, அப்படியே கொஞ்சமாக
இது மேலே விடுங்க. இது மேலே விட்டுட்டு நல்ல கோட்டிங் வரணும். பிரெட் க்ரம்ஸில் இப்படி போட்டுருங்க. அதே மாதிரி ஈஸியாக நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். திருப்பி இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு இப்படி நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு திருப்பியும் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்பூன் இருக்கு இல்லையா, ஸ்பூனில் இப்படி இன்சர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். கரெக்டாக இப்படி வச்சுட்டு நல்லா எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு ஆயிலில் போட வேண்டியது தான். கரெக்டாக சென்டராக பார்த்து இப்படி வச்சுக்கோங்க. ஸ்பூன் பெருசாக இருக்கே, இது இப்படி இருக்கேன்லாம் நினைக்காதீங்க, ரொம்ப நல்லா வரும். இப்போது ரெடி பண்ண லாலிபாப்ஸை ஆயில் சூடாக இருக்குது, இதில் நம்ம போட போகிறோம். இப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணாலே போதும். அதே மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நம்ம போட்டு எடுக்க போகிறோம். ஏன்னா எல்லாமே கேரட், உருளைக்கிழங்கு எல்லாமே பாயில் ஆகிருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. வெஜ் லாலிபாப் தயிர் இது இருக்குது. வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம்னு சொல்லிடணும். இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டிங்கன்னா அவ்வளோதான். இதில் டிப் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா வெஜ் லாலிபாப் தயார். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம நிறைய ரெசிபிஸ் பார்க்க போகிறோம். பாய், டேக் கேர்.